ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறதா தயவுசெய்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க டைரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். எனக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகின்றனர். ஆனால் திருமணமாகி 5 ஆண்டுகளில் கடந்தும் எங்கள் வீட்டில் குழந்தைகள் சிரிப்பு இல்லவே இல்லை. பல வைத்தியங்களின் பின்னும் எங்களுக்கு நலம் கிடைக்காத போது மருத்துவர் எங்களை ஐசிஎஸ்ஐ செய்ய உத்தரவிட்டார். அதற்கான செலவு மிக கூடுதலாக இருந்தது. எங்களிடம் போதுமான சொத்தும் இல்லை, காசும் இல்லை. என் கணவர் சிவகுமார், நமக்கு இப்போது அதிகமான பொருளாதார தேவை. அதனால் நான் வெளிநாட்டுக்கு புறப்படுகிறேன் என்றார். நான் முதலில் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் இங்கே கிடைக்கும் குறைந்த ஊதியத்தில் நமது குடும்ப செலவுகளை கூட கவனிக்கவே முடியவில்லை. 5-6 ஆண்டுகள் வெளிநாட்டில் உழைத்தால் நல்ல சேமிப்பு கிடைக்கும். அதை கொண்டு குழந்தை பிறக்க தேவையான சிகிச்சை மேற்கொள்ளலாம் என்று நான் விளக்கமளித்தார். என் கணவர் எந்த விடயத்திலும் ஆழ்ந்து சிந்தித்து முடிவு எடுப்பார். அவர் எடுக்கும் முடிவுகள் எப்போதும் சரியாகவே இருக்கும். அதனால் என் மனதில் அவருக்கான மரியாதை நம்பிக்கையும் அதிகமாகவே இருந்தது. சிவகுமாருக்கு நெருங்கிய உறவினர்கள் யாரும் இல்லை. நாங்கள் கல்யாணம் செய்து கொள்ளும் முன்பே அவரது பெற்றோர் இறந்துவிட்டனர். அவர்கள் விட்டு சென்ற இந்த சிறிய வீட்டிலேயே நாங்கள் இப்போது வசித்து வருகிறோம். அதிர்ஷ்டவசமாக அண்டை வீட்டாரும் சகாக்களும் எங்களிடமிருந்து மிகுந்த அன்பாகவும் அக்கறையாகவும் நடந்து கொண்டார்கள். முதலில் வெளிநாட்டு செல்வதை விரும்பாத நான், கணவர் செய்த சரியே என்ற நம்பிக்கையிலும் நமக்கு உண்மையிலே பணம் தேவை என்பதாலும் இறுதியில் சம்மதம் தெரிவித்து விட்டேன். சில வாரங்களில் அவர் வெளிநாட்டு புறப்பட்டு விடுவார் என்று நான் நம்புகிறேன். அவர் சென்ற பிறகு அண்டை வீட்டார் தனிமை என்ற உணர்வை என்னை அணுகாதிருக்கும் வகையில் என்னை அன்போடு கவனித்துக் கொண்டனர். கணவரும் நாள்தோறும் தொலைபேசியில் வீடியோ கால் செய்வார். இப்படி 7-8 மாதங்கள் கடந்துவிட்டன. ஒரு நாள் எனது அண்ணி மணிமேகலை தொலைபேசியில் தொடர்பு கொண்டாள். அவரது மகன் கிருஷ்ணாவுக்கு எங்கள் நகரத்தில் உள்ள பொறியியல் கல்லூரியில் ஒரு இடம் கிடைத்திருப்பதாகவும் அங்கு வந்து போக அதிக தொகை செலவு இருக்கிறதாகவும் என்றால், அதனால் உங்கள் வீட்டில் அவனை தங்க வைத்துக் முடியுமா என்று என்னிடம் கேட்டாள். கிருஷ்ணன் இங்கே தங்கப் போவதை நினைத்து எனக்கு மகிழ்ச்சிதான். இருந்தாலும் நான் சிவகுமாரிடம் கேட்டு உடனே உங்களுக்கு தகவல் தருகிறேன் என்று நான் கூறி தொலைபேசியில் துண்டித்து விட்டேன். அன்றிரவு கணவர் தொலைபேசியில் பேசும்போது விஷயத்தையும் அவரிடம் நான் தெரிவித்து விட்டேன். அவருக்கு அதில் மகிழ்ச்சியே. நீயும் தனியாகத்தானே இருக்கிறாய். அவனும் நமது வீட்டில் தங்கினால் உனக்கு ஒரு துணையாக இருப்பான். அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இடம் கிடைக்கும். மனம் விட்டு அவனை நம் வீட்டில் தங்கச் சொல் என்றார். கிருஷ்ணனை பற்றி சொல்ல வேண்டுமானால் எனக்கு அவனுக்கும் 12 வயது வித்தியாசம் இருக்கிறது. அவன் சிறுவனாக இருந்தபோது சித்தி என்று சொல்லத் தெரியாமல் அத்தை என்று அழைப்பான். குடும்பத்தில் முதல் ஆண் குழந்தை என்பதால் அனைவருக்கும் அவன் மீது மிகுந்த பாசம் அன்பும் உள்ளது. சிறு வயதில் எங்கள் அண்ணி வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கிருஷ்ணனை நான் தான் கவனித்துக் கொள்வேன். அவனுக்கு சாப்பாடு போடுவதிலிருந்து அனைத்தும் கவனிப்புகளையும் நானே செய்வேன். இதனால் கிருஷ்ணனும் என் மீதும் அழுத்தமான பாசம் வைத்திருந்தான். பின்னர் நானும் திருமணமாகி வந்து விட்டேன். அதன் பிறகு உறவினர்கள் விழாக்களிலேயே என் தாய் வீட்டிலோ என்பதாலோ மட்டும் சந்திக்க நேர்ந்தது. சந்திக்கும் போதெல்லாம் என்னை பற்றியும் என் கணவரை பற்றியும் அக்கறையாகவே பாசத்தோடும் விசாரிப்பார்கள். இப்போது அவன் கல்லூரி படிப்புக்கான வயது வந்துவிட்டது. அண்ணியின் என் கணவர் கூறியதை சொன்னார். அவளும் பெருமகிழ்ச்சி அடைந்தாள். அடுத்த வாரத்திலேயே அண்ணியும் கிருஷ்ணாவும் என் வீட்டில் வந்தனர். அண்ணி 3 நாட்கள் தங்கி கிருஷ்ணனை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றார்கள். கிருஷ்ணனும் பழையதைப் போலவே என் மீது பாசமாகவும் அன்பும் இருந்தான். ஒரு வாரத்துக்குள் கல்லூரியில் சேர்ந்தான். கல்லூரியில் நடக்கும் ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களிலும் என்னிடம் பகிர்ந்து கொள்வான். நானும் அவனை அண்ணியின் மகன் போன்று என்று மட்டும் நினைக்காமல் என் சொந்த மகனாகவே போலவே கருதி என் எண்ணங்களையும் கவலைகளையும் அவனுடன் டெய்லியும் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டேன். சில சமயங்களில் நான் சமைக்கும் போது எனக்கு உதவியாகவே காய்கறிகள் அறுத்து தருவான். இரவில் பாத்திரங்கள் கழுவும் உதவுவான். அவனை அண்ணி மகன் என்று மட்டும் நினைக்காமல் ஒரு நம்பிக்கையாக தோழனையாகவும் போலவே நான் பழக ஆரம்பித்து விட்டேன். இரவில் உறங்குவதற்கு முன் எனக்கு பால் குடிக்கும் பழக்கம் உள்ளது. கிருஷ்ணனை தானாகவே எனக்காக பாலை சூடாக்கி தந்தி தருவான். நீ கொடுக்கும் பாலை குடித்தால் உறக்கம் நன்றாக வருகிறது. உனக்கு கிடைக்கப் போகும் மனைவி மிகவும் அதிர்ஷ்டசாலிதான் என்று நான் கேலியாக சொல்வேன். அவனும் வெட்கத்தோடு சிரித்து கொள்வான். பின்பு அந்த நிகழ்வுகளை பற்றி தினமும் இருவரும் பேசிவிட்டு தனித்தனி அறைக்கு சென்று உறங்குவோம். இப்படியே 9 மாதங்கள் மகிழ்ச்சியாக ஓடிக்கொண்டே இருந்தது. சில நேரங்களில் கணவர் இல்லாத தனிமையை நினைத்து நான் ரொம்பவே மனம் குமுறை போது அவன் ஆறுதல் மொழிகள் கூறுவான். அன்பாக காதல் வரிகள் கூறுவான். அது எனக்கும் சிறிது நிம்மதியை தரும். ஒரு நாள் எனக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது. கிருஷ்ணனை அழைத்து செல்லலாம் என்று நான் முடிவு செய்தேன். ஆனால் அவன் கல்லூரிக்கு சென்று விட்டதால் நானே ஒரு ஆட்டோ பிடித்து அருகில் உள்ள கவர்மெண்ட் மருத்துவமனைக்கு சென்றேன். சில பரிசோதனைகள் முடித்த பின்னர் மருத்துவர் என்னை தனியாக அழைத்தார். ஒரு கோப்பை என் கையில் கொடுத்து விட்டார். பயன்படுத்துவதற்கு எதுவும் இல்லை. இது மகிழ்ச்சியான செய்திதான். நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்று அவர் கூறினான்.
இந்த வார்த்தை கேட்டதும் என் தலைமேல் இடி விழுந்தது போல இருந்தன. திடீரென்று வியர்வை பொங்கியது. என் முகம் வெளியேறியது. இதை கவனித்த மருத்துவர் என்ன நடந்தது என்று கேட்க, நான் ஒன்றுமில்லை என்று மழுப்பிவிட்டு அந்த கோப்பை வாங்கி கொண்டு நான் வெளியே வந்து விட்டேன். மருத்துவமனை வராகத்தில் ஒரு மூலையில் உட்கார்ந்து அழுகை வெடித்தது. என் கணவர் சிவகுமார் இதை அறிந்தால் என்ன நடக்கும்? என் உறவினர்கள் நிலை என்ன ஆகும்? இந்த எண்ணங்கள் அழுகை அதிகரித்தன. வீட்டில் நானும் கிருஷ்ணனும் மட்டும்தான் இருக்கிறோம். அப்படி இருக்க இது எப்படி சாத்தியம் என்று மீண்டும் மீண்டும் என்னுள் நினைத்து மனம் முழுவதுமாக குழப்பத்தில் ஆழ்ந்தேன். யாராக இருந்தாலும் சந்தேகிப்பது போலவே என் மனம் சந்தேகத்தில் ஆழ்ந்தது. ஆம், இதற்கு காரணம் கிருஷ்ணனாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் உள்குரல் கூறியது. அவன் தினமும் கொடுக்கும் அந்த பாலில் ஏதோ கலந்திருக்க வேண்டும். அதன் ஆசைகளை நிறைவேற்றிருக்க வேண்டும் என்று என் எண்ணம் படர்ந்தது. அவன் அப்படிப்பட்டவனா? உன்னை அத்தையாகவே கருதுகிறான். என்ன மனசாட்சி சொன்னாலும் அதே மனம் இதற்கு வேறு வழி இல்லை என்று வலியுறுத்தியது. நானும் அந்த சந்தேகத்தை தான் உறுதியாக நம்பினேன். வீட்டிற்கு திரும்புவதற்கு முன்னாலே மனமில்லாமல் மெதுவாக வீட்டை நோக்கி நான் நடந்து ஆரம்பித்தேன். அங்கு கிருஷ்ணன் மிகவும் பதட்டமான நிலையில் இருந்தான். அத்தை, எங்கே சென்றீர்கள்? உங்களை காணாமல் நான் ரொம்ப பயந்துட்டேன் என்றான். அவனை பார்க்கும்போது எனக்கு முதல் முறையாக ஒரு கடும் சினம் பொங்கியது. அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், எனக்கு சிறு உடல்நிலை சரியில்லை, மருத்துவரை பார்த்து வந்தேன் என்று சொல்லிவிட்டு என் அறைக்கு சென்று படுத்து கொண்டான். அவனும் வந்து என்ன ஆயிற்று, எதுவும் பெரிய விஷயமா என்று கவலையோடு விசாரிக்க ஆரம்பித்து விட்டான். நான் கடுமையாக, ஒன்றுமில்லை, என்னை தனியாக விட்டுவிடு என்று சொல்லிவிட்டேன். அவனும் தலையை குனிந்து கொண்டு சென்று விட்டான். அன்று இரவு வழக்கம்போல் அவன் என் பால் கோப்பை எடுத்து வந்தான். இன்று நடப்பதை நேரில் பார்க்கலாம் என்று நான் முடிவு செய்து என்ற எண்ணத்தில் அதை வாங்கி கொண்டு, நீ போய் உறங்கு என்று கூறி அனுப்பினேன். அவனும் சென்று விட்டான். பாலை குடிக்காமல் இரவு 2:30 மணி வரை விழித்திருந்தேன். ஆனால் கிருஷ்ணன் எங்கிருந்தோ வரவே இல்லை. களைப்பில் நானும் உறங்கிவிட்டேன். மறுநாள் கிருஷ்ணன் வழக்கம் போலவே இருந்தான். ஆனால் நான் தான் அவனுடன் பேசுவதை முற்றிலுமாக பயத்தில் நிறுத்திவிட்டேன். இது அவனுக்கு ஒருவாறு புரிந்தது. 2-3 முறை, அத்தை, ஏன் என்மேல் இப்படி கோபப்படுகிறீர்கள்? நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்க ஆரம்பித்து விட்டான். நான் ஒரே வார்த்தையில்தான் ஒன்றுமில்லை என்று கூறி இதை முடித்துவிட்டேன். அழுது கொண்டே இருப்பதால் எந்த பயனும் இல்லை என்பதை உணர்ந்தேன். இந்த பாவத்தை யாருக்கும் தெரியாமல் எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்று நான் முடிவு செய்து விட்டேன். நாளை என் நெருங்கிய தோழி மாலை அழைத்து கொண்டு வந்து தூரத்தில் ஒரு மருத்துவமனைக்கு செல்லலாம் என்று நான் முடிவு செய்து விட்டேன். தோழியின் தொலைபேசியில், எனக்கு சிறிய உடல்நல பிரச்சனை இருக்கிறது, நாளை என்னுடன் வந்து உதவி செய்ய முடியுமா என்றேன். ஏன், என்ன விஷயம் என்று அவர் கேட்க, சிறிது நேரத்தில் செல்கிறேன், நீ வந்தால் போதும் என்று சொல்லி முடித்தேன். அவளும் சரி என்று விவரத்தை சொல்லாமலே சொல்லி காலை கட் செய்துவிட்டாள். மறுநாள் காலை வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு புறப்படலாம் என்று எண்ணி வேலைகளை சுறுசுறுப்பாக செய்து கொண்டிருந்தேன். அப்போது பின்னால் இருந்து 2 கைகள் என்னை இறுக்கமாக தழுவி கொண்டிருந்தனர். கடும் சினத்தோடு திரும்பிய பார்க்க அங்கே என் கணவர் சிவகுமார் நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் என்னுள்ளே இருந்து அனைத்து பதப்பத்தையும் விழித்தது. அவரை கட்டிப்பிடித்து நீண்ட நேரம் கதறி அழுக ஆரம்பித்து விட்டேன். என்னை ஆற்றிவிட்டு சிவகுமார் கூறினார், நான் வேலை செய்யும் நிறுவனத்தில் 10 நாட்கள் லீவு கிடைத்திருக்கிறது. உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். நீ நன்றாக இருக்கிறாய் என்று கேட்க ஆரம்பித்து விட்டார். ஒரு புறம் கணவர் வந்தது மிகுந்த மகிழ்ச்சியாகவும் இருந்தாலும், இவரை வைத்துக்கொண்டு எப்படி மருத்துவமனைக்கு செல்வது என்ற குழப்பம் என்னை ஆட்கொண்டது. மறுபுறம் இவரிடம் உண்மையை சொல்லிவிடலாமா என்ற எண்ணம் என்னுள் தோன்றியது. ஆனால் அப்படி சொன்னால் இழிவின் அடையாளமாக நான் மீதமுள்ள வாழ்க்கையை கழிக்க வேண்டும். அவர் இதை எப்படி ஏற்பார் என்று கைவிட்டுவிட்டால் இந்த எண்ணங்கள் என்னை அச்சுறுத்தின. இறுதியில் இந்த 10 நாட்கள் கழிந்த பின்பே இரகசியமான இந்த கர்ப்பத்தை முடித்து விடலாம் என்று என் மனதுக்குள் முடிவு செய்து விட்டேன். இதற்கிடையில் கிருஷ்ணனுடன் பேசுவதை முற்றிலுமாக நான் நிறுத்திவிட்டேன். அவன் புரிந்து கொண்டாள். ஆனால் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்திருந்தான். ஒரு நாள் மாலை என் கணவர் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது கிருஷ்ணா வந்தான். அத்தை, ஏன் என்னிடம் பேசுவதே இல்லை? நான் ஏதாவது பெரிய தவறு செய்துவிட்டேனா என்று கேட்க ஆரம்பித்து விட்டான். கோபம் பொங்கிய, நீ செய்த பாவத்திற்கு உன்னிடம் பேசுவதே எனக்கு மிகுந்த பாவமாக இருக்கிறது என்று முறைத்து கொண்டே பேச ஆரம்பித்தான். அப்படி என்ன செய்துவிட்டேன் அத்தை என்றான். அவன் முகம் வெளிர என் கோபம் தீப்பொற்றி எரிந்தது. நேராக சென்று மறைத்து வைத்திருந்த அந்த மருத்துவ ரிப்போர்ட்டை எடுத்து அவன் முகத்தில் வீசி எறிந்தேன். பார், நீ செய்த காரியத்தை பலன் இது, நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று நான் கத்த அழுக ஆரம்பித்து விட்டேன். இதை கேட்ட கிருஷ்ணன் முகம் வெளுத்து சரிந்தான். நீங்கள் நினைப்பது போல நான் ஒன்றும் செய்யவில்லை அத்தை.
நீங்கள் என் அம்மாவைப் போலவே. அப்படி இருக்கும்போது நான் அப்படி நினைக்க முடியும் என்று கண்ணீர் மல்க அழ ஆரம்பித்து விட்டான். அவனின் அழுகுரல் கேட்டு உறங்கிக் கொண்டிருந்த என் கணவர் விரைவாக வெளியே வந்தார். அழுது கொண்டிருக்கும் கிருஷ்ணனையும் தரையில் சிதறி கிடந்த ரிப்போர்ட்டையும் பார்த்து திகைத்து போனார். ரிப்போர்ட்டை எடுத்து படிக்க ஆரம்பித்து விட்டார் என் கணவர். அவர் படிக்க ஆரம்பித்ததும் என் உலகமே சுழல்வது போல் இருந்தது. மயக்கமடைந்து கீழே சரிந்து விட்டேன். நான் கண் விழித்து பார்க்கும்போது மருத்துவமனையில் படுக்கையில் இருந்தேன். எதிரே கிருஷ்ணன் அழுது கொண்டிருந்தான். அருகில் என் கணவர் சிவகுமார் அமர்ந்திருந்தார். அவரை பார்த்து நான் எந்த தவறும் செய்யவில்லை, என்னை தவறாக நினைத்து ஒதுக்கிவிட்டாதீர்கள் என்று அழுகையோடு கெஞ்சினேன். அதற்கு அவர் மெதுவாக என் கையை பிடித்து கொண்டு, அது எனக்கு தெரியும், நான் உன்னை சந்தேகப்படவே இல்லை, உன்னை வெறுக்கப் போவதும் இல்லை என்றார். நான் குழப்பத்தோடு அவரை பார்த்தேன். அவரே தொடர்ந்து கூறினார், நீ என்னிடம் அந்த விஷயத்தை சொல்லியிருந்தால் கூட கிருஷ்ணன் அப்படி செய்திருப்பான் என்று நான் ஒருபோதும் நம்பியிருக்கவே மாட்டேன். ஏனெனில் கிருஷ்ணா நீ வளர்த்த பிள்ளை. உன்னோடு அப்படி தவறாக நடந்து கொள்ளும் அளவுக்கு அவன் கேவலமானவன் அல்ல. நான் உனக்கு ரிப்போர்ட்டை கொடுத்து அந்த மருத்துவமனைக்கு நேரில் சென்று விசாரித்தேன். உன் பெயரை சொன்னதுமே அவர்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் அங்குள்ள ஒரு செவிலியரின் பெயர் பரிமாற்றத்தால் காரணமாக ரிப்போர்ட் கலந்து போனதாகவும் விளக்கம் தந்துள்ளார்கள். உன் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ள முயற்சித்ததாகவும் அது தொடர்பு கொள்ளாததாகவும் சொன்னார்கள். உண்மையில் நீ இப்போது கர்ப்பமாகவே இல்லை பார்வதி. தேவையில்லாமல் நீதான் கிருஷ்ணன் மேல் சந்தேகப்பட்டு விட்டாய். நீ வேறு ஒரு நம்பகமான இடத்தில் பரிசோதனை செய்திருக்கலாம். இந்த குழப்பமே வந்திருக்காது என்று கூறினார் சிவகுமார் என் கணவர். நான் கிருஷ்ணனை பார்த்தேன். அவன் முகம் வெளுத்து கண்கள் கலங்கி நின்றான். அவன் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அதன் பிறகு 2 நாட்கள் கிருஷ்ணன் எங்கள் வீட்டை விட்டு கிளம்பி விட்டான் வெளிநாட்டுக்கு. நானும் என் கணவருமா சேர்ந்து எவ்வளவோ மன்றாடி அவனை தடுத்து நிறுத்த முயற்சித்தோம். நீ எதுவும் செய்யவில்லை, என் தவறுதான், என் கண்ணில் மருக விட்டு மன்னிப்பு கேட்டாள். ஆனால் அவன் எதையும் கேட்கவே இல்லை. அவனது வீட்டிலும் ஏன் அத்தை வீட்டை விட்டு வந்து விட்டாய் என்று கேட்டபோது அவன் மௌனமாக இருந்து விட்டான். நானும் அந்த விஷயத்தில் யாரிடம் வெளிப்படையாக கூறவே இல்லை. கடவுளின் கருணையால் 3.5 ஆண்டுகள் பிறகு எங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்து விட்டது. கிருஷ்ணனை உறவினர்கள் வீடுகளிலே விசேஷங்களைப் போலவே 2 முறை தற்செயலாக கண்டேன். நான் பேச முயன்ற ஒவ்வொரு முறையும் அவன் என்னை பார்த்ததும் பேசாமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றே இருந்தான். ஒரே ஒரு முறை நான் வழிமறித்து நிறுத்திய பேச முயன்றபோது அவன் முகம் சுண்டி கொண்டு சொன்னான், அத்தை, நான் உன்னை என் தாயைப் போலவே நினைத்து கொண்டிருக்கிறேன். நீயோ என் பாவியாக நினைத்து விட்டாய். இனி உன்னுடன் பேச எனக்கு விருப்பமே இல்லை, மன்னித்துவிடு என்றான். அந்த சமயம் நடந்த 12 வருடங்கள் கடந்து விட்டன. இன்று வரை கிருஷ்ணன் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. என் மனதில் பதிந்துள்ள அந்த நம்பிக்கை துரோகத்தை விட்டு மட்டும் இன்னும் தீவிரமாக இருக்கிறான். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள். நன்றி, வணக்கம்.